அவ ஏதாவது பண்ணி நம்ம தைரியத்தை உடைக்கணும்னு நினைக்கிறா. ஒருவேளை நம்ம நம்பிக்கை உடைஞ்சிடுச்சுன்னா நம்மளால தப்பிக்க முடியாது. அதனால ஞாபகம் வச்சுக்கோங்க, கெட்டது எவ்வளவுதான் சக்தி வாய்ந்ததா இருந்தாலும் சரி, நல்லதுக்கு முன்னாடி ஜெயிக்கவே முடியாது. நான் என்ன சொல்ல வரேன்னா, அந்த துர்கா தேவி நம்ம கூட தான் இருக்காங்க. இந்த மாயாஜாலத்தை உடைச்சு கண்டிப்பா வெற்றி நமக்கு தான் கிடைக்கும். ஜெய் துர்கா தேவி, ஜெய் துர்கா தேவி. அம்மாடி ஜானவி, இது புடிமா? பவி, சசி, நீங்க 2 பேரும் என் கூடவே வாங்க. நாம இங்க இருக்கிற ஒவ்வொரு கதவையும் விடாம திறந்து பாப்போம், சரியா? நீங்க சொல்றது சரிதான் அத்தை. எல்லா கதவையும் திறந்து பார்க்கறது தான் நல்லது. கண்டிப்பா முயற்சி செஞ்சுக்கிட்டே இருக்கணும். நிச்சயமா நமக்கு வழி கிடைக்கும். சுஜாதா, ஜானவி, நாங்க 3 பேரும் திரும்ப வர வரைக்கும் நீங்க 2 பேரும் இங்க இருந்து போகவே கூடாது. ஒன்னாவே இருங்க, கவனமா இருங்க. இன்னொரு முக்கியமான விஷயம், பானைகளை பத்திரமா பாத்துக்கணும். நீங்களும் உங்களை பாத்துக்கங்க. பவி, சசி, ஜாக்கிரதையா இருங்கம்மா. சரிம்மா, வா போலாம். அமர் ஏன் இன்னும் வரல? உள்ள போக ஏதாவது ஒரு வழி இருக்கணும். வழியா உள்ள போயிடலாம்னு நினைக்கிறேன். இங்கேயும் அந்த பாதுகாப்பு வளையத்தை போட்டிருக்காளா? இப்ப என்ன பண்றது? அங்க பாருங்க, முதல்ல அந்த கதவை திறக்கலாம். இந்த மலை பெரிய பாட்டி, இது இங்க நம்ம வீட்டோட கிச்சன் தானே இருந்துச்சு. இது எப்படி இங்க எப்படி மழை வந்துச்சு? ஒண்ணு இல்லம்மா, இதெல்லாம் அவங்களோட மாய வேலையா தான் இருக்கும். மாமா போலாம். பெரியத ஒரு நிமிஷம், நம்ம தப்பி போங்கிற நம்பிக்கை எனக்கு போயிடுச்சு. நமக்கு வழி கிடைக்கும்னு இதுக்கு மேலே என்னால நம்ப முடியல. நம்ம இங்கேயே அந்த மாய மந்திரத்துல மாட்டிக்கிட்டு இருப்போம் போல. இல்லம்மா, இப்படி எல்லாம் சொல்லக்கூடாது.
இது நம்ம தைரியத்துக்கும் நம்பிக்கைக்குமான பரீட்சைமா. நம்ம எல்லா கதையும் திறந்து பார்க்கணும். ஒருவேளை விதி நம்ம கூட இருந்தா நிச்சயமா நம்ம வெளியில போறதுக்கு வழி கிடைக்கும். ஜெய் துர்கா தேவி, அங்க போலாமா? வாங்க. ஜெய் துர்கா தேவி, ஜெய் துர்கா தேவி. ஜெய் துர்கா தேவி. அப்படின்னா அந்த பரத்வாஜ் குடும்பம் அந்த வீட்டுக்குள்ளே மாட்டிக்கிட்டு இருக்காங்களா? அவங்க வீட்டுக்குள்ளேயே அவங்க சிறைப்பட்டு இருக்காங்க. இதுக்கப்புறம் அவங்களால அங்க இருந்து எப்படி தப்பிக்க முடியும்? இப்ப நான் உங்களை எப்படி புகழ்றதுன்னே தெரியாம இருக்கேன். உங்களோட இந்த மந்திர தந்திரங்கள் ரொம்ப சரியானதா இருக்கு, ரொம்ப சரியா இருக்கு. கடவுளே, அந்த பெரிய சூனியக்காரி பெரிய பாட்டியையும் மத்தவங்களையும் அவளோட சூனியத்தால கட்டுப்படுத்திட்டான்னு நினைக்கிறான். இப்ப அவங்க எல்லாரும் கோயிலுக்கு எப்படி போவாங்க? இங்க நானும் நீங்க என்ன சொல்லி கொடுத்தீங்களோ அப்படியே பிரேமோட ஞாபகத்துல இருந்து சீமாவை வெளியே எடுக்கிறதுக்கு நான் கொஞ்சம் கொஞ்சமா மந்திரங்களை ஆரம்பிச்சுட்டேன். ஆனா என்ன பண்றது, இந்த முயற்சி என்னோட அடுத்த பூஜைய ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே பிரேம் மயங்கி கீழே விழுந்துட்டாரு. அவரால பாவம் இந்த வலிய கொஞ்சம் கூட தாங்கிக்க முடியாம போயிடுச்சு. ஆனா இந்த தடவை பூஜை ஆரம்பிச்சதும் பிரேமோட மனசுல இருக்கிற சீமாவோட ஞாபகத்தை நான் கண்டிப்பா அழிச்சு காட்டுவேன். அப்படின்னா இதுதான் இவங்களோட பிளானா? இந்திராவதி, நான் திரும்பவும் உன்கிட்ட ஒண்ணு சொல்றேன். நீ பிரேம அடையணுங்கிற ஆசையில எதுக்காகவும் அவசரப்படாத. இந்த பூஜையில ஒரு மனுஷனால தாங்க முடியாத வலி இருக்கும். அதே மாதிரி இந்த வலியை தாங்கிக்கிறதுக்கு பிரேமும் ரொம்ப கஷ்டப்படுவான். ஒருவேளை நீ அவனை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன்னா அதுல அவனோட உயிரே போகலாம். உங்களால மட்டும் எப்படி இப்படி எல்லாம் யோசிக்க முடியுது பெரியம்மா? நான் எப்படி பிரேமுக்கு இந்த மாதிரி ஆக விடுவேன்? அவர் என்னோட உயிராச்சே. அவருக்காக தான் நான் இது எல்லாத்தையும் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அவரு கிடைக்கணும்னு தான் இவ்வளவும் பண்றேன். அப்புறம் எப்படி நான் அவரை இவ்வளவு கஷ்டப்படுத்துவேன்னு சொல்லுங்க? அது மட்டும் இல்லாம நான் அவரோட உயிர் போகிற அளவுக்கு ஒரு விஷயத்தை எப்படி செய்வேன்னு சொல்லுங்க? பிரேம எப்படியாவது இவங்க கிட்ட இருந்து காப்பாத்தியாகும். இந்த சத்தம் இந்திராவதி, என்னாச்சு? இல்ல, எனக்கு என்னவோ யாரோ வெளியில இருக்கிற மாதிரி இருந்தது. இந்திராவதி, நீ பயப்படாத இந்திராவதி. இந்த அரண்மனையிலிருந்து யாரும் வெளியிலையும் போக முடியாது, யாராலையுமே உள்ளேயும் வர முடியாது.
நான் சொன்னது புரிஞ்சதில்ல? இந்திராவதி பூஜையை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே நம்ம உள்ள போய் அதை தடுத்தாகணும். இல்லைன்னா பிரேமோட உயிருக்கு ஆபத்தாயிடும். அமர், கண்டிப்பா இது வேலை செய்யுமா? ஏன்னா இந்த நெருப்பு சாதாரண நெருப்பு கிடையாது, மந்திர சக்தி வாய்ந்த நெருப்பு. நாம போட்டிருக்கிற இந்த காஸ்டியூம் நார்மல் நெருப்பு தான் பாதுகாக்கும். இப்போ இந்த ஃபயர் ப்ரூஃப் வேலை செய்யுமா செய்யாதான்னு ட்ரை பண்ணி பார்த்தா தான் நமக்கு தெரிய வரும். இன்னொரு விஷயம், நம்ம கிட்ட வேற வழியும் கிடையாது. ஒரு நிமிஷம், நீ உள்ள போகாத, நான் உள்ள போறேன். இல்ல சித்தார்த், நான் சொல்றது கேளு. இல்ல அமர், என் குடும்பத்தில் இருக்கிற எல்லாரும் ஆபத்தில் இருக்காங்க. அதனால இந்த வேலையை நான் தான் செய்யணும். ஒருவேளை எனக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் நீ பிரேம, என்னோட ரோகிணிய, என் குடும்பத்தில் இருக்கிற எல்லாரையும் காப்பாற்ற வேண்டியது உன்னோட பொறுப்பு. சரி. ஜெய் துர்கா தேவி. जय दुर्गा देवी। सर्वरूपे सर्वशे सर्वशक्ति समन्विते सर्वरूपे सर्वशे सर्वशक्ति समन्विते सर्वरूपे सर्वशे सर्वशक्ति समन्विते உங்களோட கையை திறங்க ஜமீன்தார் ஐயா. அதே மாதிரி உங்களோட கண்களையும் திறங்க, கைகளை திறங்க. உங்க கையில இருக்கிற நகத்துலதான் என்னோட முழு சக்தியும் இருக்கு. இந்த சக்தியை அடையறதுக்காக தான் நான் வருஷம் முழுக்க முயற்சி பண்ணேன். தயவு செஞ்சு கையை திறங்க. நான் சொல்றத புரிஞ்சுக்க முயற்சி பண்ணுங்க. இப்ப நான் என்ன பண்ண போறேன்னா, உங்களோட மயக்கத்தை எனக்கு சாதகமா பயன்படுத்தி என் நகத்தை நான் பறிச்சுக்க போறேன். ஜமீன்தார் ஐயா, இந்த சக்தி எதுவும் இல்லாம நான் ஒரு சாதாரணமான மனுஷிதான். ஆனா என் காதலை நான் அடையறதுக்காக நான் என்ன வேணும்னாலும் செய்யறதுக்கு தயாரா இருக்கேன். நான் எதை வேணும்னாலும் ஏத்துப்பேன்.
எந்த வழியை நான் ஏத்துக்கணும்னாலும் அத கண்டிப்பா ஏத்துப்பேன். இந்த உலகமே என்ன பார்த்து துரோகின்னு சொன்னாலும் நான் அதை கண்டிப்பா ஏத்துப்பேன். அத பத்தி கவலைப்படவே மாட்டேன். என காதல்லையும் போர்லையும் என்ன வேணும்னாலும் செய்யலாம். அப்படித்தானே ஜமீன்தார் ஐயா? நீ சரியா சொன்ன இந்திராவதி. காதல்லையும் போர்லையும் என்ன வேணா பண்ணலாம். நீ என்ன காதலிச்சாலும் நான் அதை ஒரு போராதான் பார்க்கறேன். அதனால நானும் உன்னை ஏமாத்துறேன். எனக்கு நல்லா தெரியும், நான் கண்முழிக்காத வரைக்கும் நீ உன்னோட பூஜையை ஆரம்பிக்க முடியாது. என்னோட நினைவுகள்ல இருந்து என் சீமாவையும் உன்னால அழிக்க முடியாது. ஜமீன்தார் ஐயா, உங்களோட கையை நான் கண்டிப்பா திறக்காம போக மாட்டேன். அடிச்சிரு. சித்தார்த், அமர், பிரேம், உனக்கு ஒன்றும் ஆகல? இப்போ என் நம்பிக்கை கொஞ்சம் கொஞ்சமா எழுந்துகிட்டே வர. எல்லா கதவையும் திறந்து பார்த்துட்டோம். எல்லாத்துக்கும் பின்னாடியும் மாயாஜாலா இருக்க. எப்படி வெளியில போறதுன்னே தெரியலையே. நான் எப்படி சீமாவையும் ரோகிணியை காப்பாத்துவம்மா? தாயே, நீங்க தாம்மா சொல்லணும். இல்ல, ஒருவேளை என்னோட குடும்பத்தில் இருக்கிறவங்க நான் நம்பிக்கை இல்லாம இருக்கிறத பார்த்தாங்கன்னா அவங்களும் நம்பிக்கை எழுந்துருவாங்க. ஜெய் துர்கா தேவி, அவங்களோட நம்பிக்கையை இழக்க விடாதம்மா. எந்த வழியுமே தெரியலையே. நாம இங்கிருந்து எப்படி போறது? எப்படியாவது நாம போய் ஆகணும். ஏமா எங்களை இப்படி சோதிக்கிறீங்க? நீங்க தாம்மா காப்பாத்தணும். துர்கை தாயே, நீங்க தாம்மா காப்பாத்தணும். இந்த கதவு இந்த மாதிரி கதவு இது பரத்வாஜ் வீட்டுல இல்லையே. இந்த மாதிரி கதவு இருக்காதே.